இங்கே பாருங்க, 5 வசனத்தை சொல்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், தேவபக்தியை நடக்க வரும் யாரும் துன்பப்படுவார்கள். உலகத்தார் நீங்கள் உலகத்தார் அல்ல, ஆகையால் உலகம் உங்களை பழிக்கிறது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இவ்வளவு வசனம் வந்துச்சு, துன்பம் வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு, பஞ்சாயத்து வந்துச்சு. ஆனால் இதில் எதிரே ஆக்கிலும் நான் தான் உனக்கு இதை தர்றேன் அப்படின்னு தேவன் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் யார் அதை தர்றாருன்றதையும் சொல்லியிருக்காரு. யாக்கோபு தெளிவாக சொல்றான், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. எங்க அடிக்கிறான்? வாயில் அடிக்கிறான். அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கப்பட்டு பின்பு சோதிக்கப்படுகிறான். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனை ஒன்னால வருது, பிரச்சனை பிசாசுனால வருது. ஆனால் தேவனும் அதுலேருந்து வந்தாலும் சரி, இதுலேருந்து வந்தாலும் சரி, ஒன்னால வந்ததாக இருந்தாலும் சரி, அவனால் வந்ததாக இருந்தாலும் சரி, அவன் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்களேன் வாயத்திலிருந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ நம்ம அந்த 4th டைமென்ஷன் கூட நம்ம அப்புறம் பார்த்துக்கோம். அந்த 4th டைமென்ஷன் லைஃப்பில் ஏன் வந்து வசனத்தில் இருக்க சிலருக்கு நடக்குது, சிலருக்கு நடக்க மாட்டேங்குது. ஆனால் சிலருக்கு நடக்குது, சிலருக்கு நடக்கலை. ஏன்னா வசனம் பொய் என்பது அல்ல. அந்த 4th டைமென்ஷன் வேர்ல்டு அப்படி தான் இருக்கும். அங்கே வந்து அந்த டைமென்ஷனில் என்ட்ரு ஆனவனுக்கு மட்டும்தான் அது சக்கு 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 நடக்குது. ஆவியானவர் உங்களை டைமென்ஷனுக்குள்ளே கொண்டு வராரு. அதை குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரம் யோபு விஷயத்தில் யோபு என்ன சொல்கிறாரு? 21 வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். பார்த்தீங்களா? இது வந்து செய்யாத தப்புக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறான். கர்த்தர் கர்த்தர் எடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, எடுத்தார். எதை சொல்றாரு? எதை சொல்றாரு? எதை சொல்றாரு சொல்லுங்க. 10 பிள்ளைகள். என்னது? அங்கிருந்து வரல. வேலையாட்கள் செத்தாங்க. எங்க? 15 வசனம். உங்கள் வாழ்க்கையில் அழிவுகளை கொண்டு வருவதெல்லாம் பிசாசு திட்டம் என்பதையும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்கு வரும்போது அந்த திட்டங்கள் மாற்றப்படுகிறது என்பதையும் இந்த இரவு வேளையிலே புரிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். When you are attached with God's plan, the God's plan start executed. It start being executed in your life. உங்க வாழ்க்கையில் அது நடைபெற ஆரம்பிக்கிறது. ஆனால் when you attached or connected with the devil's plan, it outside of God's plan, அப்படின்னா அவனுடைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யுது? எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குது. அதனால மற்றவங்கள்ட்டலாம் டெவில் வச்சிருக்கிற பிளான் நடந்துகிட்டே இருக்கு, நம்மள்ட்ட வந்து காட்ஸ் பிளான் நடந்துகிட்டே இருக்கு. அந்த டெவிலோட பிளானை டெலீட் பண்றாரு தேவன். ஆச்சா, டெலீட் பண்றாரு. டெவிலோட பிளான் உங்க வாழ்க்கை என்ன தெரியுமா? நீங்க இப்ப இங்க உட்கார்ந்துருக்கதே கிடையாது, நீங்க எங்கேயோ ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கணும். அதான் டெவில்ஸ் பிளான். தேவன் அதை டெலீட் பண்ணி உங்களை ஆரோக்கியமாக உட்கார வச்சுக்கிறார். ஆமென். உங்களுக்கு சில உயிரோட இருந்திருக்க மாட்டீங்க. அக்கார்டிங் டு டெவில்ஸ் பிளான் உங்களை எத்தனையோ வயசுல சாகடிச்சிருக்கணும். ஆனால் காட்ஸ் பிளான் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு அல்லேலூயா சொல்ல வச்சிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறலன்னா நான் என்னவா இருப்பேன்? மோசமான வாழ்க்கைக்கு தான் போயிருப்போம். இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க? யாராவது இல்லை என்று சொல்ல முடியுமா? தேவனுடைய கரம் உங்கள் மீது இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை மோசமான ஒரு வாழ்க்கையா போயிருக்கும். ஆமா. ஆனால் தேவன் அந்த பிளானை டெலீட் பண்ணி விட்டாரு, தன்னுடைய பிளானை. ஆமா. எங்கேயோ சினிஃபீல்டில் போய் லைட் பாயா மாறி இருப்போம், நடிகன் ஆகணும்னு ஆசையில் போய் கடைசியில் லைட் பாயா, லைட் ஆன். ஆனா தேவன் வந்து நீ நில்றா, நான் லைட்ஸ் ஆன் பண்றேன் அப்படின்றாரு. என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிளான் உங்க லைஃப்ல அவர் திட்டம் நிறைவேறிட்டு இருக்கு. எங்கேயோ செத்து சுண்ணாம்பாகி நீ செத்த இடத்துல புல்லு முளைச்சிருந்திருக்கும். ஆனால் தேவன் இரக்கத்திலே ஈஸ்வரமுள்ளவராய் உங்கள் வாழ்க்கையில இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவர். இனிமேலும் உங்களோட வாழ்க்கையில இதை விட மேன்மையான மகிமையான திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களை உட்கார வைக்க வேண்டிய சிங்காசனத்தில் உங்களை உட்கார வைத்து
ஆமென், ஆமென். சகலத்தை உங்கள் கால்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அதுதான் உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நாள் நடக்கல, ஒரே நாள் நடக்கல, ஒரே நாள் நடக்கல. ஏன் நடத்தி முடிச்சுட்டு வேற எங்கேயும் போக போறீங்களா? ஏன்டா பதற? நடக்கும், எல்லாம் நடக்கும் வாழ்க்கையில். ஒன்றும் நடக்காம போகாது. அது வரைக்கும் உசுர் இருக்கு, உடம்பு இருக்கு, உடம்புல எல்லாம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்குல்ல, எல்லாம் பாதுகாப்பு இருக்குல்ல, அமைதியா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த இடத்துக்கு தேவன் உங்களை அழைத்து செல்வார். கர்த்தர் எடுத்தார் என்று யோபு சொன்னான். ஆனால் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 14, ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுதுகிற போது கழுதைகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கும் போது சபேயர் அவைகளின் மேல் விழுந்து அவர்களை சாய்த்து கொண்டு போனார்கள், வேலையாட்களை வெட்டி போட்டார்கள். இவங்களுக்கு பேர் என்ன? சபேயர். எல்லாம் சொல்லுங்க, சபேயர். கர்த்தர் எடுத்தாரா, சபேயர் எடுத்தாரா? இல்ல, சபேயர் பின்னாடி யார்? கர்த்தர் இருந்தாரா? இப்ப நான் சொல்றேன் எதுக்கு பின்னாடி எல்லாம் பிசாசு இருக்கிறான் சொல்ல வரேன். சபேயருங்கிற எதிரிகள் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த சபேயருக்கு பின்னாடி வேலை செஞ்சது யாரு? பைபிள் தெளிவா சொல்லுது. 12ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். அவன் தான் இவ்வளவு ப்ராஜெக்டையும் பண்றான். ஓகேயா? ஓகே இல்லையா? இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். அது ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, யோபு என்னைக்கு நீதிமானா இருக்கு, நீதிமானா இருந்திருந்தா அது ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஏன்னா நீதிமான் துன்மார்க்கன் பயப்படுங்கார எனக்கு வரும், துன்மார்க்கன் சன்மார்க்கு ஒரே மாதிரி இருக்கு. யோபு என்னைக்கு பயந்தானோ அன்னைக்கே டோர் ஓப்பன் ஆகி பிசாசு உள்ள வந்து எல்லாம் என் கைக்கு வந்துருச்சு. அதனால அவர் சொல்றாரு, இதோ எல்லாம் உன் கையில் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவலா என்ன செஞ்சிருச்சு? ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ உன் கைக்கு வந்துட்டான்ல, என்ன இப்போ கை நீட்ட சொல்ற? என் கையை நீட்டினா நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும்தான் நீட்டுவேன். அவன் உன் கையில் இருக்கிறானே. சபையர் அவர்கள் மேல் விழுந்தார்கள், வேலையாட்கள் எல்லாம் இருக்கிற சர்வெண்ட் எல்லாம் வெட்டி போட்டாங்க. உங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற ஸ்டாஃப்ஸை யாரையாச்சும் கூட்டிட்டு தனியாக கூட்டிட்டு போய் அவன் தலைமுடியை சிறைக்கிறாங்கன்னா பின்னாடி சபையரின் ஆவி வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். உங்கள் ஸ்டாஃபை தனியாக கூட்டு போய் அப்படியே மெதுவாக, என்ன ஒன்று இப்படி பேசியிருக்கலாமா, என்னதான் இருந்தாலும் அவர் ஒன்று இப்படி திட்டிருக்க கூடாதா அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தன் மெதுவாக வந்து தூபம் போடுறான்னா அவனுக்கு பின்னாடி என்ன ஆவி இருக்கு? சபேயர் ஆவி. இவங்க வேலை என்னன்னா வந்து வேலையாட்களை ஃபுல்லாக காலி பண்ணுறது. ஆனால் கர்த்தர் நல்லவர். சில நேரம் அவங்களே யூஸ் பண்ணி காந்த மாதிரி வந்து துருப்பிடிச்ச ஆணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எல்லாத்தையும் சிறப்பாக செய்வார். எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச என்னன்னா எதிரியோட ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார் சம்டைம்ஸ். ஓகே, இந்த சபையர் வந்து என்ன செய்யறாங்க, வந்து வேலையாட்களை வெட்டி போய் இந்த சபையருக்கு பின்னாடி அசுத்தாவி இருந்தது, பிசாசு இருந்தான். அதுக்கப்புறம் பாருங்க, இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் லைவ் அடுத்தடுத்த அக்கௌண்ட்ல போனால் ஏறிக்கிட்டே இருக்க மாதிரி பிசாசு லைவ்ல வந்து யோபோட அக்கௌண்ட்ல அடுத்து 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 அட்டி விழுந்துகிட்டே இருக்கு. வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினிட்டான். ஏங்க வா, வானத்தில் ஃபயர் தானே வந்துச்சு. ஆமாம் சார். நீ எப்படி வந்து தேவனுடைய அக்கினி எப்படி சொல்ல போச்சு? இல்லை கூட்டத்தில் ஃபயர் ஃபயர்னாங்க சார், அந்த ஃபயர் நினச்சிட்டான், ஒன்றும் தெரில. இவன் வந்து ஒரு டிக்ளரேஷனே கொடுத்துறான். தேவனுடைய அக்கினி வந்து என்ன செஞ்சிருச்சு? ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. இயற்கை எல்லாம் சொல்லுங்க, இயற்கை. அதாவது சடிதியான அழிவுகள், எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறார்கள் என்றால் இந்த எதிரிகளுக்கு பின்பாக இயற்கை உங்களுக்கு எதிராய் வந்து ஒரு அக்கினி வானத்திலிருந்து இறங்கினா கூட அந்த அக்கினிக்கு பின்னாடி தேவன் இல்லை, அதுக்கு பின்னாடியும் பிசாசு தான் இருக்கிறான். ஆமேன், ஆமேன். அதுக்கப்புறம் இப்படி பேசிக்கொண்டிருக்க வேறொரு வந்து கல்தேயர் வந்தார்கள், 3 பவுஞ்சாய் விழுந்து ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கற்களையும் வெட்டி போட்டார்கள். 3 பவுஞ்சா, அதை பிளான் பண்ணி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் காலி பண்ணு. இது ஒரு அசுத்தாவி. இது மொத்தமா நம்ம 3 பங்கா பிரிறாங்க, நம்ம 3 பவுஞ்சா பிரிவோன்றாங்க. இதுக்கு பின்னாடி யார் தான் இருக்கிறது? பிசாசு. உங்கள் எதிரிகளுக்கு பின்பாக பிசாசு, இயற்கை சதிகளுக்கு பின்பாக பிசாசு. இயேசு ஊழியத்துக்கு போறப்ப புயல் வந்துச்சா இல்லையா? உடனே சீசர்கள் ஐயா சித்தம் சரியாத்தான் கேட்டீங்களான்னு சொன்னாங்களா? இல்லை இவர் இருப்பா, ஒரு ஜெபிச்சு கேட்டுக்கோம்பா அப்படின்னாரா? அவர் தெளிவாக தான் இருந்தார். காற்றே இறையாதே, கடலே. ஏனென்றால் அவருக்கு தெரியும் இந்த காற்றுக்கும் இந்த கடலுக்கும் பின்பாக ஒரு அசுத்தாவி கிரியை செய்கிறான்.
ஊழியக்காரர் தான் சொல்றாரு, பிசாசு என்ன செஞ்சானா இந்த அஸ்திவாரமாகிய இயேசுவையும் 12 வந்து தூண்களையும் கூட அழிச்சிடணும்னு தான் அந்த கடல் கொந்தளிப்பு கொண்டு வந்தானா. யோபு கூட போயிருந்தானா சிக்கலாக இருந்திருக்கும். கர்த்தர் எடுத்தார் என்றுதான் ஏசுனார், எல்லாம் முடிந்தது, பிதாவின் கருத்தில் ஆவியை கொடுக்குற அந்த இடத்துக்கு அவர் ஏய் அமைதியாயிரு எப்படி சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? காற்றே இறையாதே, ஏன் நிறுத்தி விட்டாய் சாந்தா, பாடு, இப்படி பேசியிருப்பாரா? ஏய் அச்சா அமைதியா சைலன்ஸ். இயேசு அந்த அந்த அத்தாரிட்டிலாம் பேசியிருப்பார். காற்றே சே, பின்னாடி இருக்கிற ஆளை கண்டுபிடிச்சாரியா, பின்னாடி இருக்க ஆளை கண்டுபிடி, பின்னாடி இருக்க ஆளை கண்டுபிடி, உன் வாழ்க்கையில வியாதிக்கு பின்னாடி இருக்கிற ஆளை கண்டுபிடி, இயேசுவின் நாமத்தினால எட்ரா உங்க எதிர்த்து நில், அப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடி கைய. ஆமே ஆமே. ஏற்கனவே சொன்னது போல வசனங்களை எல்லாம் மறைத்து தவறான சொந்த காரியங்களை உபதேசமாய் பேசுவது. நீங்கள் விசேஷமானவர்கள் ஆகையால் உங்களுக்கு விசேஷமான வியாதியை கொடுத்தார். நோ, ஏற்கனவே சொன்னேன் நான், கோசேன் தேசத்தை விசேஷப்படுத்தினார். விசேஷப்படுத்தினால என்ன செஞ்சார்? அங்க இருக்கிற கையகளை முடக்கினாரா? எல்லாத்துக்கும் வியாதி வந்துச்சான், வாதம் வந்துச்சான். அவர் எந்த தம் பிள்ளைகள் இருந்த அந்த அந்த ஊரை விசேஷப்படுத்துவதை எப்படி காமிச்சாருன்னா, அந்த ஊருக்குள்ள மட்டும் வியாதியே வரல. நீ விசேஷமானவன் என்றால் உன் வாழ்க்கையில வியாதியே வராது. ஆகையால் நீ விசேஷமான என்பதை நீ அறிந்து கொள்வாய். நான் தைரியமா சொல்றேன், நான் வந்து தேவன் நல்லவருக்கு எதிரான வசனங்கள் என்ன என்பதை 94 இருந்தே நான் பார்த்துருக்கிறேன். அந்த வசனங்களுக்கு அர்த்தங்களை சில பிரசங்கிக்கும் கேட்டிருக்கிறேன். சில அர்த்தங்கள் மறந்ததுண்டு, சில அர்த்தங்கள் இன்னும் புரியாமல் இருந்ததுண்டு. ஆனாலும் தைரியமாக சொல்லுகிறேன், அந்த அர்த்தங்கள் புரிகிற வரைக்கும் நான் தேவன் நல்லவர் என்கிற இடத்தில் தான் நான் நிற்பேன். அதனால என் வாழ்க்கையில் இதுதான் என்ன செய்யும், நடக்கும். இப்போ இந்த இவ்வளோ காலம் ஆச்சு, இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கு, புரியும், எல்லாம் புரியும். 4th டைமென்ஷனுக்குள்ள நீங்கள் வரும்போது எல்லாமே புரியும். எல்லாமே இப்படி எதிரிகளுக்கு பின்பாக, இயற்கைக்கு பின்பாக எந்த வழி. வனாந்தரத்தில் ஒரு பெருங்காற்று வந்துச்சு, நல்லா பாருங்க, பெருங்காற்று எல்லாம் சொல்லுங்க. அக்கினி, எதிரி, தந்திரவாதிகள் எல்லாம் சொல்லுங்க. எதிரிகள், துரோகிகள், அக்கினி, காத்து. எந்த உருவத்தில் வந்தாலும் அது தேவன்கிட்ட இருந்து வரல, அது பிசாசிட்ட இருந்து தான் வருது. இதற்கு பின்பாக கிரியை செய்கிற அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்தி போடுங்க. இந்த நாளையும் வாங்கிட்டு யோபு சொல்றான், கர்த்தர் எடுத்தார்ன்றான். இந்த நாளுக்கு முன்னாடி கர்த்தர் இல்லவே இல்லை. ஏன்னா பைபிள் தெளிவாய் சொல்கிறது. அப்பொழுது சாத்தான் 2:7 வாசமா, 2:7 முடிக்கிறேன். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். நல்ல மூளையில உரைக்கணும்னா எப்படி வாசிக்கணும்னா, சாத்தான் அங்க கோடு போடணும், அடுத்து வாதித்தான் அங்க கோடு போடணும். மூளைக்கு நல்ல ஆணி அரைஞ்ச மாதிரி இறங்கணும்னா இந்த கோடு போட்ட ரெண்டையும் சேர்த்து வாசிங்க. சாத்தான் வாதித்தான், திரும்ப சாத்தான் வாதித்தான், திரும்ப சாத்தான் வாதித்தான், திரும்ப சாத்தான் வாதித்தான். எத்தனை பேருக்கு யோபுவ கர்த்தர் சோதிச்சாரு. எவ்வளவு பேர் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கும் சொல்றான் யோபு கர்த்தர் சோதிச்சாரு, யோபு கர்த்தர் சோதிச்சாரு. ஆனா பைபிள் தெளிவா சொல்லு, சாத்தான் வாதித்தான். கடைசி அதிகாரத்துக்கு போங்க, தேவன் அவனை, அவ்வளவுதான் சார், சிம்பிள் சார், சிம்பிள் சார். சாத்தான் வாதிச்சான், தேவன் அவனை 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். அவன் முன்னலமே தெளிவா சொல்லுது, சாத்தான் வாதித்தான், தேவன் விடுவித்தார். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை கையத்தட்ட. யோபு புத்தகத்தை 2 வசனத்தில் முடிச்சிரும். 2:1 சாத்தான் வாதித்தான் முடிஞ்ச ஒரு வசனம். இன்னொரு வசனம் எங்க இருக்கு? 42 இல்ல 10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார். இங்க கூட எங்க போடணும்? கர்த்தர் எல்லாம் சொல்லுங்க, மாற்றினார். கோடு போடு, கர்த்தர் மாற்றினார். இப்ப முத வசனத்தை சொல்லுங்க, சாத்தான் வாதித்தான். அடுத்த வசனம் கர்த்தர். அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான். யோபுக்கு
சாத்தான் சொல்லுங்க, வாதித்தான், கர்த்தர் மாற்றினார். கமான், சாத்தான் வாதித்தான், கர்த்தர் மாற்றினார். சாத்தான் உன் வாழ்க்கையிலே வாதங்களை கொண்டு வரும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அதை மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சாத்தான்னா யாருன்னு தெரியாம அவனை வாடா வாடான்னு வெத்தலை வாக்கு வச்சு வரவேற்ற யோபு வாழ்க்கையில அவன் வரவேற்றான். உள்ள வந்து அம்புட்டு வேலை செஞ்சாலுமே தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து அதை மாற்றினாரு. ஆனா நீயும் நானும் சாத்தானுக்கு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்கிற வார்த்தை அர்த்தத்தை புரிந்தவர்கள். அதனால அவன் வாழ்க்கையில கூட அவன் நுழைய முடிஞ்சிச்சு, உங்க வாழ்க்கையில நுழையவே முடியாது. ஆமே, இடம் கொடாதிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, இடம் கொடாதிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ்ஸில் இடம் கொடுக்காம உட்காந்துருக்க பார்த்துருக்கீங்களா? இப்படி உட்காந்துக்குவாங்க. அங்கே யாராச்சும் பெருசு அப்படியே வருங்க வரவான், இல்லை இடமே கொடுக்குற இல்லை. சரி, இடம் கொடுக்காமல் இருப்பதுன்னா என்ன? வந்திருப்பவரை கவனியாமல் போல் இருப்பது. இப்போ நான் கேட்குறேன், வறுமைக்கு வியாதிக்கு இடம் கொடாமல் இருப்பது என்றால் என்ன? வியாதியோட சிம்டம்ஸை கவனிக்காத மாதிரியே இருக்கிறது. எழுதிட்டு நீ பாட்டு உட்காந்துக்கிட்டே இரு. இடம் கொடுப்பது என்பது எழுந்து அமர வைப்பது. ஆனால் இடம் கொடாது இருப்பது என்றுனா உட்காந்துக்கிட்டே இருக்கு. இதை பற்றி பழைய வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். அப்போ நீங்கள் இடம் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கொடுக்காத வரைக்கும் பிசாசு உட்காந்துக்கிட்டு இருக்கானா நின்றுக்கிட்டு இருக்கானா? அவ்வளோதான். இப்போ இடம் கொடாதீங்கன்ற வசனத்துலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிசாசு உங்கள் உள்ளுக்குள்ளே இல்லை, அவன் வெளியில தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான். தான் பவுல் சொன்னான், நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வரும். அந்த ஓநாய்கள் யார் தெரியுமா? பிரச்சனைகளையும் வியாதிகளையும் கர்த்தர் தருகிறார் என்று பிரசங்கம் பண்ணுகிறவர்களே அந்த ஓநாய்களாக இருக்கிறார்கள். மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள். இது நான் சொன்ன வார்த்தை அல்ல, பவுல் சொன்ன வார்த்தை, பேதுரு சொன்ன வார்த்தை. அப்ப இந்த ஓநாய் எப்படி ஆட்டு தோலை பொறுத்து கொண்டு வரும். என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய ஒரு மாயை, ஒரு சாபக்கேடு என்ன தெரியுமா? பூமியில நான் கொண்ட கொடிய தீங்கு உண்டு. என்ன தெரியுமா? இந்த நல்லது செய்றவன்லாம் கோவப்பட்டு பேசுறாங்க. ஆனா கெட்டது செய்றவன்லாம் நாக்கில் என்னையே தேன தடவி பேசுறாங்க சார். என் வாழ்க்கையில் என் எதிரிகளை மாதிரி என்னால் பேசவே தெரில சார். அவன் கிளப்புறான் சார். அப்படியே தடவி கொடுத்து பேசுறாங்க சார். ஆனா நம்ம எங்கடா விழுந்து வந்துருச்சு வந்து அறிவில்லை, பார்த்துட்டு பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் கை கொடுத்துட்டு போய் டாக்டரை பாருன்னு செலவழிச்சு போகிறோம். நம்ம திட்டிட்டு இப்படி பண்ணிட்டு போகிறோம். ஆனால் அவன் காலி பண்ணுறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நீ உனக்கே தெரியாமல் கத்திய கழுத்தில் சொருகிறான். ஆனால் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான். இதுதான் பூமியில் நான் கண்ட கொடிய தீங்கு. துரோகிகள் எல்லாம் சூப்பராக பேசுகிறாங்க சார். நமக்கு தான் பேச தெரில. சரி, ஓகே, அதை விட்டுருங்க. அப்படித்தான் இந்த பிரசங்கிகளில் வந்து என்ன செய்கிறான், வந்து இப்படி பேசின உடனே அந்த ஓநாய் வந்து ஆட்டுத்தோலை போத்திட்டு வந்து இது கர்த்தர் தான் தராரு, கர்த்தர் தான் தரானே, இவன் வாங்கையா வாத்தியார் ஐயான்றான். உடனே அப்படியே வந்து நேரம் மடியில் உட்காந்துறான். ஆனால் புத்திசாலி, நான் சொல்லி ஏசுறான். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு ஊழியன் இடத்துல இரவு வேளையில் நடந்த சம்பவம். நான் ஊழியர் பிரசங்கத்தில் நான் கேட்டேன், என் அன்பு மகனே, நைட் அவனுக்கு வாய்ஸ் கேட்குதான், என் அன்பு மகனே, உன்னுடைய ஆயுள் நாட்கள் வருகிற 13ஆம் தேதியோடு இல்லாட்டி வந்து 20ஆம் தேதியை சொல்றான் முடிவடைகிறது. ஆகையால் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. எசேக்கியாவுக்கு சொன்னது போல அந்த சத்தம் கேட்டிருக்கான், என் அருமை மகனே, மை பிலவட் சன் அப்படின்னு சொல்லிட்டான். பாருங்க பிசாசோட இதை பாருங்க, மை பிலவட் சன். சூப்பராக இருக்குல்ல? மை பிலவட் சன். வரும் 20ஆம் தேதி ஆயுள் நாட்கள் முடிகிறது, எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்து, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. இவர் டக்குன்னு என்ன சார் கர்த்தர் பேசிட்டாருன்னு அவன் வக்கீலை கூப்பிட்டாரு. குடும்பத்தில் பிரிக்க வேண்டிய பாகுபரிவினை எல்லாம் பிரித்து கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் குடும்பமே அழுதுட்டு உட்காந்துக்கிட்டேன். இவருக்கு வயசே ஒரு 45-50 வயசு தான் இருக்கும். இவர் என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த டேட்டில் போய் ஈசி சேரில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அப்படியே காத்துக்கிட்டே இருந்திருக்காரு உயிர் போகணும். காலையில் வரைக்கும் உசுறு போகலை. காலையில் எந்திரிச்சிருக்காரு, பலன்னு விடிஞ்சிருச்சு. இரண்டா உயிரோடு தான் இருக்கும், பரலோகத்தில் இருக்கும், பூமியில் இருக்கமா? அவருக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒய்ஃப் போட்டு டீயை குடிச்சப்ப தான், இல்லை இன்னொன்று பரலோகத்தில் போல, இன்னும் பூமியில் தான் இருக்கிறோம், இந்த மாதிரி டீ இங்கே தான் கிடைக்கும் அப்படின்ற முடிவுக்குள்ள வந்துட்டாரு. திரும்ப ஜெபம் பண்ணி கேட்டிருக்காரு, ஆண்டவரே நீங்கள் வந்தப்ப நான் வரவே இல்லைன்னா, இல்லை நேற்று நீங்கள் சொன்னப்ப நான் சொல்லவே இல்லை.
இல்லை நீங்கள் இப்படி சொன்னீங்களே, நான் எப்போ என் வசனத்துக்கு எதிராக பேச மாட்டேன்மானே. இல்லை நீங்கள் இந்த வாரம் செத்து போயிடுவேன்னு சொன்னீங்க. உன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அந்த காலத்தில் அந்த ரெவலேஷன் 80 வருஷம் சொல்லியிருக்க. 40 வயசில் எவனே நான் எடுத்துக்கவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். 39 வயசில் செத்து போயிடுவேன், 28 வயசில் செத்து போயிடுவேன். இதெல்லாம் பிசாசோட போதனை. அது வந்து நம்மளை வந்து இப்படி பண்ணிடுவோம். இல்லை 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 இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமாம், ஆயுசு நாட்கள் 70 80 கிடையாது. நீடித்த நாட்களால் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். வயசானவங்க எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்களேன், திருப்தி ஆக்குவார். எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க, திருப்தி ஆக்குவார். திருப்தினா என்ன சார்? திருப்தினா என்ன? போதும். யார் சொல்லணும்? நான் சொல்லணும், நீங்கள் சொல்லணுமா? எங்கள் வீட்டுக்கு உங்களை சாப்பிட கூப்பிட்டுருக்கேன். ஒரு 3 இட்லியை வச்சுட்டு போதும் எந்திரிங்க அப்படி நான் சொல்லலாமா? யார் சொல்லணும்? நீங்கள் திருப்தியாக சாப்பிடணும்னா இப்போ எத்தனை இட்லின்றதை நான் முடிவு எடுக்கணுமா, நீங்கள் எடுக்கணுமா? நான் இட்லி கொடுக்குறவன், ஆனால் எத்தனை இட்லின்றதை நான் முடிவு எடுக்கக்கூடாது. சாப்பிட்ற நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் கேட்க கேட்க நான் வச்சுக்கிட்டே இருப்பேன், வச்சுக்கிட்டே இருப்பேன், வச்சுக்கிட்டே இருப்பேன், வச்சுக்கிட்டே இருப்பேன், வச்சுக்கிட்டே இருப்பேன், வச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னும் 2 வை, இன்னும் 2 வை, இன்னும் 2 வை. போதும். நீ சொன்னாதான் நான் இட்லி கேட்டு பார்த்தேன். அப்போ கூட இன்னும் ஒன்று சாப்பிடு, அப்படிதான் நான் வருவேன். உண்மையா இல்லையா? அப்படித்தான் தேவன் உங்களுக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்கும்போது இத்தனை வருஷம் தான் வாழன்னு சொல்ல மாட்டானா. ஆண்டா இன்னொரு 10 வருஷம் வச்சுக்க, வைங்க, எந்த வச்சுக்க வச்சுக்க. நீ பார்த்து ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமாம், தாடி இடிலாம் வச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, மினிஸ்ட்ரி பண்ணிச்சு, வாட்டுக்கு தீ பிடிச்சி போயிட்டுருக்கு, வேர்ல்டு ஃபுல்லாக நல்லா கிரேஸ் போயிட்டுருக்கு. அப்படியே நான் அங்கிட்டு வந்துடுறேன், ஆடியன்ஸ் பக்கம் வந்து உட்காந்து பார்க்குறேன். அப்படின்னும் போது என்னப்பா நல்லா யோசிக்காப்பா, அப்போ கூட சொல்லுவார், இல்லை வந்து ரைட், நீங்கள் பார்த்து திருப்தியாகி. ஆமாம், இந்த உலகத்தில் வந்து கடன்காரன் பிரச்சனைக்கு பயந்தாலே எஸ்கேப் ஆகிறவங்களாம் உள்ளே சேர்க்க மாட்டார். ஓடிருப்போ இப்போ கடனை கொடுத்துருப்போ, இல்லை வந்து வியாதி வந்துடும், பயப்படாத. அதுக்கெல்லாம் பயந்து போகிறதுக்கான இடம் கிடையாது. அது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு, ஆமாம், எல்லாம் முடிச்சு திருப்தியாகி போதும். கோதுமை அம்புராத்துணியில் சேருவது போல முதிர் வயதிலே நீதிமான்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்க்கப்படுவார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய போதனைகள் நல்லது. பிசாசோ பொய்யனாயிருக்கிறான், பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். நம்பாதீர்கள். 10 பேர் சொன்னாலும் ஒரே விஷயத்தை சொன்ன நம்பாத. அந்த 10 பேருக்கு முன்னாடி பிசாசு இருப்பான். ஆனால் தேவனோ சத்தியபரர், எந்த மனுஷனும் பொய்யன். 10 டாக்டர் சொல்லட்டும், நம்பாத. வார்த்தை சுகமானா என்று சொல்லும் என்றால், உனக்குள்ள இந்த விசுவாசம் தூக்கப்பட்டிருக்கும் என்றால் நம்பாத. 1000 பேர் சொல்ல நம்பாத. தைரியமா சொல்ல, எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் சத்தியபரர். இதுக்கு என்ன தேவை இருக்குன்னா, அடிப்படை கர்த்தர் நல்லவர். அவற்றை இது வரல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். என் ஃபெய்த் எதுல நிக்குது? தேவனுடைய கேரக்டரை நான் புரிஞ்சுக்கிட்டதுல நிக்குது. தேவனுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுல எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா என் ஃபெய்த் ஆட்டம் கண்டுக்கிட்டே தான் இருக்கும். புரியுதா? ஆமாம். 10 மணிக்கு ஒருத்தர் வருவார், சார் இங்கே உட்காருங்க சார் அப்படின்னு ஒருத்தர் உட்கார வச்சிருக்கேன். நான் சொல்கிற ஆளை பற்றி எனக்கு தெரியணும். அவர் வருவார்னா ஏத்தப்பில் உட்காரு, இவன் வருவானா மாட்டானா என்கிற மனநிலை இருக்கும் என்றால் என்னால் மற்றவற்றை தைரியமாக சொல்ல. ஆகவே உங்கள் தேவனுடைய குணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் விசுவாசம் கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டை போல இருக்கும். You must know God's character. ஆமென். அவரை அறிகிற அறிவினாலே கிருபை உங்களுக்கு பெருகும். By knowing him in person. அதாவது it's not a knowledge about him, it is knowing him. அவரை இன்னொருத்தவங்க சொல்லி கேட்கறது நாலேஜ், அவரோட பழகி அவரை கண்டுபிடிக்கிறது அது நோயிங். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுதான் அந்த அந்த பழக்க வழக்கத்தில் தேவனுடைய வெளிப்பாட்டில் வருது. அப்படிலாம் உங்களுக்குள்ள ஒரு அஸ்திவாரத்தை போட்டுட்டா ஊரே எந்திரிச்சுன்னு பேசினாலும் நீங்கள் தைரியம் நின்றுட்டு இருப்பீங்க. எத்தனை பேர் வாங்கடா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இப்படி ஒருத்தன் சொல்கிறான்னா, எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் என்மேல் ஒரு யுத்தம் வந்த, நல்லா கவனிங்க, இதெல்லாம் சும்மா வந்து வந்து டயலாக் கிடையாது, சினிமா டயலாக் கிடையாது. சொன்னவன் செஞ்சான். கோலியாத்து 12 அடிக்கு நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஊரே அமைதியாக இருக்கும்போது இறங்கின அம்மாலே ஒரு பாளையத்து. அப்படின்னா எந்த அளவு பர்சனலாக கடவுளை தெரிஞ்சு வச்சிருந்துக்கான் பாருங்க.
பர்சனலா 1000 செய்திகளை விட அவர்கிட்ட பர்சனலா பழகி உனக்கு தெரியுற ஒரே ஒரு ரெவலேஷன் உன் வாழ்க்கையை தலையில மாத்திரும். ஸ்டார்ட் வாக் வித் காட். தேவனோடு வந்து பழகுவதற்கு துவங்குங்கள்.